வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல பிரியமா இருக்கிற ஒருத்தர், அதே போல அடிக்கடி வேட்டைக்கு போறதுல நாட்டமா இருக்கிறவர், ஒரு வனப்பகுதி பக்கத்துல ஒரு பெரிய அழகான வீட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. அடிக்கடி அவர் வேட்டைக்கு போறத வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. அப்படி ஒரு தடவை வேட்டைக்கு போகும்போது அவர் கண்ணில் அழகான ஒரு மான் படுது. ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கே இந்த மான் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மானை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ரொம்ப பிரியத்தோட வளர்த்துட்டு இருக்காரு. டெய்லி வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த மான் துள்ளி குதிச்சு விளையாடுறத பார்த்து ஆனந்தப்படுறாரு. இப்படியே நாட்கள் உருண்டோடுது. ஒரு நாள் எந்திரிச்சோன்னு தான் அவர் மானை பார்க்கறத வழக்கமா வச்சிருக்காரு. எந்திரிச்சோன்னு பார்த்தா மானை காணோம். ஐயோ, எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடி அலையிறாரு. எங்கேயுமே மான் கிடைக்கல. எப்படிடா இப்படி திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுச்சே, நம்ம மானை யாரு திருடிட்டு போனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரம் அடைகிறாரு, கோவப்படுறாரு. மனசு நொந்து போய் கடவுளை வேண்டுறாரு. கடவுளும் அவர் முன்னாடி காட்சி தந்து, பக்தா, உன் பக்திக்கு மெச்சினோம், உனக்கு என்ன வேணும் அந்த வரத்தை கேளு அப்படிங்கிறாரு. இந்த வேடனை என்ன கேட்டிருக்கணும், என் மானை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் ஆசையாக வளர்க்குற மானை அப்படின்னு கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு. இந்த வேடன் என்ன பண்ணார் தெரியுமா, அவருக்கு அவரோட கோபம், அந்த ஆத்திரம், அந்த சினம் வந்து கண்ணை மறைச்சிடுது. என்ன கேட்டார்னா, ஆசையாக வளர்த்த மானை யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க, திருடுனது யாரா இருந்தாலும் சரி அவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அவங்கள அடிக்கிற அடியில என் கோபம் மறையணும், என் ஆத்திரம் தீரணும் அப்படின்னு வேண்டினாரு. கேட்ட வரத்தை கொடுக்க வந்த அந்த கடவுள் வேடன் கேட்ட அந்த வரத்தை கொடுக்க முடியாம தயங்கி நிக்கிறாரு. வேடன்ட்ட கேட்கிறாரு, பக்தா, ஓ மான் காணாம போயிடுச்சு, அந்த மானை தேடி கண்டுபிடிச்சு நான் கொடுக்குறேன், அது உனக்கு போதும்ல, அதை யார் அபகரிச்சுட்டு போனா உனக்கு என்ன, அதை பத்தி நீ கவலைப்படாத, அந்த விஷயத்தை பத்தி நீ கேட்காத, ஓ மான் உனக்கு வந்துடும், அது போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வேடன் பிடிவாதமா மறுத்துடுறாரு. அதெல்லாம் முடியாது, நான் எவ்வளவு ஆசாசியா என் மானை வளர்த்தேன், அதை அபகரிச்சுட்டு போயிட்டாங்களே, அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவங்கள தண்டிச்சே ஆகணும், எனக்கு என் மானை யார் அபகரிச்சுட்டு போனாங்களோ அவங்கள நீங்க என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. இந்த கடவுளும் வேற வழி இல்லாம, சரி போ, ஓ மானை யார் அபகரிச்சுட்டு போனாங்களோ அவங்க உன் பின்னாடி தான் நிக்கிறாங்க, தண்டிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு. இந்த வேடன் வந்து பயங்கர கோபத்தோட, எவன்டாவன் என் மானை திருடிட்டு போனவன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு சிங்கம் நிக்குது. பழி வாங்குற கோபத்தோட இருந்த இந்த வேடனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சிங்கமா, ஐயோ நம்ம மானை அடிச்சு கொண்டு வந்து சிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படா நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு, கடவுளே காப்பாத்துன்னு சொல்லி திரும்பி பார்த்தா கடவுளை காணோம். அவர் ஒரு வாரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அவர் வேலை முடிஞ்சது அவர் கிளம்பி போயிட்டாரு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த சிங்கம் வந்து அந்த வேடன் அடிச்சு கொண்டுருது. தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. நம்மளோட கோபத்தை நம்ம அடக்கி ஆளலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம், அந்த சினம் நம்மளையே கொன்றும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த வேடன் ரொம்ப பொறுமையா கடவுள்கிட்ட, என் மானை எனக்கு திரும்ப வேணும்னா ஏதோ ஒரு மானை கண்டிப்பா கடவுள் கொடுத்துருப்பாரு. ஆனா அதற்கு மாறா யாரு அந்த மானை அபகரிச்சுட்டு போனாங்களோ அவங்கள பழி வாங்குறதுக்கு ஆத்திரத்தோட காத்திருந்தாரு. அந்த ஆத்திரம் இல்லாம, அந்த சினம் இல்லாம ரொம்ப பொறுமையா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மானும் கிடைச்சிருக்கும், அவரும் உயிரோட இருந்திருப்பாரு. இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம கோபத்தினால நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம நமக்கு நாமே அழிவை தேடிக்கிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே சினம் தாழ்த்தி, குணம் உயர்த்தி, நிம்மதியாய், அமைதியாய், ஆரோக்கியமாய், பொறுமையாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.